ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் உண்மையுள்ளவர். ரொம்ப சந்தோஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை சத்தமாய் படிக்கலாம். நாம் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் தேவனாகிய கர்த்தர் மிக அருமையான ஒரு காரியத்தை ஆபிரகாமோடு பேசுகிறார். 17ஆம் வசனத்தில் அவர் இப்படி பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் ஒரு பெரிய பலத்த ஜாதி. அவனுக்குள் நீங்க நிருபங்களை எல்லாம் படிச்சீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கு கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு போகிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரோடையும் நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். உங்க வீட்டுல ஆண்டவர் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 குழந்தைங்களையோ கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இந்த 3 பேருக்கு திருமணமான உடனே நம்ம வீட்டு எண்ணிக்கை எவ்வளவு ஆகுது? 6 ஆகுது. இந்த 3 பேர் வீட்லயும் ஒரு 2 குழந்தைகள் மினிமம் வைங்க. எவ்வளவு டிக்கெட் ஆகுது? எவ்வளவு ஆகுது டிக்கெட்டு? 12. இப்ப 2 12 மாத்திட்டாரா? சத்தமா சொல்லுங்க. 2 12 மாத்திட்டாரா? 2 பேர் இருக்கும்போது இருந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், வேலைகள் வேற. இப்ப 12 பேர் இருக்கும்போது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாமே வேற. இப்ப கர்த்தர் ஆபிரகாமை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறதை கர்த்தர் திட்டமிடுகிறார். அப்பதான் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவர் தேவ சமூகத்தில் எப்போது விழுந்து கிடக்கிறவராய் காணப்பட வேண்டும். தன்னுடைய முழு தேவைகளுக்காக, தன்னுடைய முழு காரியங்களுக்காக முழுக்க 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 கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஒரு குடும்ப தலைவருக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்தினுடைய சகல காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கொண்டு போக வேண்டும். கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போது மட்டும்தான் ஒரு குடும்பம் தெளிவாய் வழிநடத்தப்பட முடியும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், காரணமில்லாத காயங்கள், கடன்கள், தலைவிரி கோலமான காரியங்கள். காரணம், நாம் தேவனை சார்ந்து வாழாதது. தைரியமா சொல்வேன், தேவனை சார்ந்து வாழாத தலைவர்கள் மீன்ஸ் ஒரு குடும்ப தலைவன்
ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவன் ரொம்ப முக்கியம். தன்னுடைய நண்பர்களையோ அல்லது தன்னுடைய செல்வாக்கையோ அல்லது தன்னுடைய சொத்து பத்துக்களையோ பணத்தையோ நம்பி வாழ்வார்களானால் திறம்பட அந்த குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டம். சமீப நாட்களாய் நான் பார்க்கிறேன், எங்க பார்த்தாலும் மரண ஓலங்க, எங்க பார்த்தாலும் சாவு எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. எனக்கு தெரியும், சாதாரண நிலையிலிருந்து முன்னேறி மிகப்பெரிய நிலைக்கு வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் மனுஷன்? ஆரம்பத்தில் இருந்த அந்த தியாகம், அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த சரியான நிதானம், இதெல்லாத்தையும் இழந்து வசதி வாய்ப்புகள் வந்த உடனே கண்மூடித்தனமாய் மனம் போல புறப்படுதல், மனம் போல செலவழித்தல், மனம் போல வாழ்தல், யாரையும் சட்டம் பண்றதில்ல, எல்லாரையும் அவமதிக்கிறது, கையில பைசா வந்த உடனே ஒரு ஆட்டம். அதுவும் இந்த சின்ன வயதுல இந்த ஐடி ஃபீல்ட்ல நுழைந்தவர்கள் வாழ்க்கை எல்லாம் நான் பார்க்கிறேன். தாய் தகப்பனுக்கு தெரியாம மனம் போல ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல பணத்தை செலவழிப்பது, அதிகார துஷ்பிரயோகம், இப்படி சீர்கேடுகள் திருமணத்துக்கு முன்னாடியே உள்ள வந்ததுனால அவர்களால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் நிலை தடுமாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் சொன்னபடியினால் நான் வெகு மனத்தாழ்மையோடு இந்த காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்க நான் விரும்புகிறேன். அந்த ஆதியாகமம் 18:19 சத்தமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்னால் வருகிற தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுவாபங்கள், அவனுடைய கேரக்டர், அக்கு வேற ஆணி வேற கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறார். தயவுசெய்து இந்த நேரத்தில் சபையார் கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஆண்டவரே, யாரு உங்களை மறுதலித்தாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். இவனை பத்தி தேவன் தெளிவா அறிந்திருந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 முறை என்னை மறுதலிப்பேன். வேத வாக்கியம் சொல்லுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மை பத்தி கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர். அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியினால் அவர் யாரை நம்பியும் எந்த காரியத்தையும் அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டாரு. ஆபிரகாமை குறித்து அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இவன் ஒரு அருமையான மனுஷன், எனக்கு உண்மையா இருப்பான், இவன் என்னுடைய கட்டளைகளை தன்னுடைய தலைமுறைக்கு, தாம் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, தனக்கு பின்னாடி வருகிற சந்ததிக்கும் இதெல்லாம் காத்து நடவுங்க, இல்லாட்டா நீங்க பரலோகம் வரமாட்டீங்கன்னு எச்சரிப்பு கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவனை குறித்து ஒரு பெரிய அழகான சர்டிபிகேட் கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்வார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் வீட்டில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன சொல்வார்னு கொஞ்சம் யோசிங்க. யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில்
24, 25 வசனங்களை பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் கர்த்தர் நம்புறதில்லை. இன்னைக்கு ராத்திரி போய் நம்ம முட்டிக்கால் போட்டு கதறி கதறி துடிச்சு குடும்ப ஜெபத்துல அழ வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு கூர்ந்து என்னை நம்பி எனக்காக நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை தாங்க ஆண்டவரேன்னு பிச்சை கேட்கணும். நீங்க முழங்கால நின்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் போய் அவர் சமூகத்துல முழங்கால் போட்டு எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை தயவு செய்து தாங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்வார், நீ கேடு கெட்டவன், நீ இருதலை கொள்ளி, நீ இருமனம் உள்ளவன், நீ சபையை நேசிக்காதவன், நீ ஊழியரை மதிக்காதவன், நீ என்னுடைய வசனத்தை காத்து நடக்காதவன், உன்னை நம்பி நான் எப்படி இதை கொடுக்கிறது? கர்த்தர் கேட்பார். அவன் முழங்கால நின்று கதறணும், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை நம்பி கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனம் ரொம்ப கடுமையான வசனம். அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி அவர் என்ன பண்ணல? இயேசு ஒருத்தனை நம்பி ஊழியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசு நம்பி ஒருத்தனை வந்து ஊழியத்துக்கு அனுப்புறாருன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு பாத்திரமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் தனிமையில ரொம்ப அழுவேன், பயங்கரமா அழுவேன், கர்த்தர் சன்னிதானத்துல பெருமூச்சு விட்டு அழுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது, நிறைய வசனங்களின்படி வாழ்க்கையை கட்ட முடியாது, எழுப்ப முடியாது, தடுமாற்றங்கள் வரும். அந்த நேரங்களில் எல்லாம் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய பாதங்களை பிடிச்சு, ஆண்டவரே நான் வழுவாதபடி என்னை காத்தருளும், நான் விழுந்து விடாதபடி என்னை காத்தருளும், என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்க, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு, மேல கட்டுறதுக்கு நம்ம இத்தனை வருஷம் ஜெபிக்கணுமா? இந்த கேள்வியை தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டேன். இந்த மேல இருக்கிற ஆலயத்தை கட்டுறதுக்கு இத்தனை வருஷம் நீ அலனுமா? இல்ல உனக்கு நான் வந்து இடமே கொடுக்க முடியாதபடி, இந்த புதுக்கோட்டை நான் படைச்ச இந்த பூமியில உனக்கு இடமே தர முடியாதபடி நான் உன்னை வேதனைப்படுத்தி துடிதுடிக்க வைக்கிறேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? மனுஷ உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். எல்லாருடைய உள்ளங்களும் எனக்கு தெரியும். எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசினா கொஞ்ச நேரம் அழகா சொல்வார். யாருக்குமே நிறைய பேருப்பா வெளியில நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கப்பா, வெளியில எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க இருதயம் எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப தூரமா இருக்குது. இவ்வளவு நாள் நான் பெண்டிங்ல வைக்கிற தேவன் அல்ல, இவ்வளவு நாள் உன்னை காக்க வைக்கிற கர்த்தர் அல்ல, இவ்வளவு நாள் உன்னை வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உதடு நிறைய ஜெபிக்குது, ஆனா முதல்ல கிளியர் ஆக வேண்டியது உள்ளம் தானே. ஹல்லேலூயா. உள்ளத்துல நம்ம நிறைய ஓட்டம் இருக்குது, இந்த உள்ளத்துக்குள்ள நிறைய அசிங்கங்கள் இருக்கிறது, அருவருப்புகள் இருக்கிறது, இந்த உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது. அவர் வந்து மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவன் என்ன செய்யறது இல்ல, முகத்தை பார்க்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிற ஒரே ஒரு இடம் எது? அவன் உள்ளத்தில் இருப்பதை பார்க்கிறார். அவர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டியதில்லை, சாட்சி கொடுக்க. இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த 2 வசனத்தையும் மனத்திரையில எழுதி வச்சுக்கோங்க. ஓஹோ, என்னுடைய தோல்விக்கு, என் குடும்ப வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம். நான் சகுனி மாதிரி வாழ்ந்துட்டேன், எல்லார் கண்களையும் மறைச்சு நான் வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியத்தை பண்ணிக்கிட்டு கர்த்தரிடத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை கேட்டா அது எப்படி நடக்கும்? என் பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? என் வீடு எப்படி கட்டப்படும்? எப்படி என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் எப்படி எனக்கு மேன்மையை கொடுப்பார்? கர்த்தர் எனக்கு எப்படி உயர்வை கொடுப்பார்? ஆபிரகாமை நம்பினவர் நம்மை நம்பணுமே. பழைய ஏற்பாட்டை ஆபிரகாமை நம்பினாரே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல
மனைவியை விட்டுட்டு ஆகாரோட சேர்ந்து வாழ்ந்தாலும் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருன்னு சொல்லி 17ஆம் அதிகாரத்துல சொல்லி உடன்படிக்கை பண்ணி ஒரு கவுனன் பண்ண பிற்பாடு ஆபிரகாம் உத்தமமான வழிக்கு வந்துட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்றார். அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல ஆண்டவருடைய ஏக்கம் ஒரு லெசன், ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். என்னுடைய கட்டளைகளை ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் யாரு? ரெபேக்காளுக்கு சொல்லி கொடுப்பார். இந்த 2 பேருக்கும் பிள்ளைகள் பிறக்கும். யாரு? ஏசா. அந்த தலைமுறைக்கும் இந்த கட்டளைகளை அவர் என்ன பண்ணுவார்? பிரகடனப்படுத்துவார். அப்ப இந்த ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை 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 தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழியையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். கையை உயர்த்தி ஒரு ஆமென். கட்டளைங்கிறது ஒரு அதிகாரங்கிற பதம் இருந்தாலும் இந்த கட்டளைங்கிறது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. சிஸ்டர், நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. இது கட்டளை, ஆனாலும் இது அன்பின் நிமித்தம் சொல்லப்படுகிற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்யும்? நம்ம என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கலாமா, கார் வாங்கி கொடுக்கலாமா, வீடு வாங்கி கொடுக்கலாமா? ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், 3 பிள்ளைகளுக்கும் 3 வீடு கட்டிட்டேன் பிரதர். 3 பிள்ளைகளுக்கும் நான் வேண்டிய சொத்தெல்லாம் இருக்கு பிரதர், போதுமான அளவுக்கு பணம் இருக்கு பிரதர், எனக்கு எந்த குறையுமே இல்லை என்ன. நானா மனசுல சிரிச்சுக்கிட்டேன். ஆனா எந்த நேரத்துல ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், 2வது உன்னை நான் நேசிப்பது போல, அதெல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். அப்படியா? மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்மா எடுக்கப்படுமானா நீ எங்க போவ? யோசித்து பார். உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். எந்த நேரம் மரணம் தெரியாது. ஈசாக்கு வயது முதிர்ந்த நேரத்துல அப்படியே கண்ணீரோட இருக்கிறாரு. தனக்கு இன்ன நேரம் மரணங்கிறது தெரியாது. இன்ன நேரம் மரணங்கிறது தெரியாது. நம்ம நிறைய திட்டங்கள் போடலாம். இந்த பிள்ளைக்கு ஒரு காரு, அந்த பிள்ளைக்கு ஒரு காரு, அந்த பிள்ளைக்கு ஒரு காரு, இந்த பிள்ளைக்கு இந்த வீடு, இந்த பிள்ளைக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இயேசுவை கொடுங்க, நீதியை கொடுங்க, நியாயத்தை கொடுங்க, வசனத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுங்க, பிள்ளைகளை உட்கார வச்சு கடந்து வந்த பாதைகளை பேசுங்க. நம்ம பேசுறது நிறைய பேருக்கு எரிச்சலா இருக்கும். நம்ம பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. சபையிலிருந்து ஒரு சில ஆட்கள்லாம் முன்னாடி வெளியே போனுச்சு. எப்படிப்பட்ட கூட்டம் வெளியே போனுச்சு தெரியுமா? வெளியில செட்டு சேர்ந்துட்டு இது கெட்டதும் இல்லாம அவன் வீட்டை பத்தியே பேசுவாண்டி, அவன் ஆட்களை பத்தியே பேசுவாண்டி, இங்க பத்தியே பேசுவாண்டி. நான் சொல்றேன், ஃபுல்லா இதே பேசிக்கிட்டு இருந்தா இதுதான் உங்க கையில இருக்குது. இதுக்கு வியாக்கியானம் வேணுமே, இதுக்கு விளக்க வேணுமே, இதுக்கு சாட்சி வேணுமே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஓமையில பேசினாரா? சொல்லுங்க, பேசினாரா? எல்லா ஆங்கிள்லையும் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 4:9 பாருங்க. ஓரேபிலே
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று ஒரு சொல்லினார். பெற்றோருக்கு என்ன கடமை, ஒரு குடும்ப தலைவருக்கு என்ன கடமை, ஒரு குடும்ப தலைவிக்கு என்ன கடமை? நீங்க முழங்கால நின்று பைபிளை படிச்சு நல்லா ஜெபிச்சு நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென். ஒரு சங்கீதம் படிங்க, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தியானம் பண்ணுங்க, பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு ஆரோக்கியமான சப்ஜெக்ட பேசுங்க. எப்போ அந்த உலகத்துக்கு அழிவு வந்துருச்சு, நீ விளையாட்டுத்தனமா இருக்காத. இன்னைக்கு நீ படிக்கிறதே கிருபை, இன்னைக்கு நீ காலேஜ் போயிட்டு வர்றதே கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு நான் அப்பா சம்பாதிக்கிறதே கிருபை. நீ நிறைய பேர் அன்றாட காய்ச்சிகள் இருக்கிறாங்க, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்த ஒரு 500 ரூபாய்க்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, உன் பிள்ளைங்க எனக்கு பயந்திருக்கணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், பைபிளை நல்லா படிச்சு அவைகளை கற்றுக்கொண்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், போதிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, என் கணவர் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இன்னைக்கு என்னுடைய வீட்டில் உங்களுடைய திரு வசனங்களை நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கணுமா, மூளையில இருக்கணுமா? திரும்பவும் கேட்கிறேன், வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கணுமா, மூளையில இருக்கணுமா? மூளையில இருந்தா மறந்து போயிடும், இருதயத்தில் இருந்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வார்த்தைகள் எங்க இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அடுத்ததை பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. தயவு செய்து நல்ல கவனிங்க, கருத்தாய் போதித்துனா என்ன? கருத்தாய் போதித்துனா என்ன சொல்லுங்க. கருத்தாய், உங்க தாய் தப்ப பல நேரங்கள்ல உங்கள்ட்ட பேசுவாங்கல்ல, கருத்தா போயிட்டு வா ஸ்கூலுக்கு அப்படின்னா என்ன? கருத்தா போயிட்டு வா. கருத்துங்கிறதுல நிறைய உள்ளடக்கம் இருக்கு. என்னன்னா, தேவையில்லாம கெட்ட நண்பர்களோட எல்லாம் பழகாம பேசாம உண்டு வேலை உண்டு போ, கவனமா வா. இதான் கருத்தா, புத்தியா நடந்துக்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க அம்மா அடிக்கடி பேசுவாங்க, கருத்தா இருடா, கருத்தா நடந்துக்க. இன்னைக்கு இந்த கருத்து இல்லாதது தானே பிள்ளைகளுக்கு லாவிஸ்டா இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை மனம் போல இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருத்து இல்லை. நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நம்ம குடும்பத்தை நடத்துறதே இவ்வளவு கஷ்டம். அப்ப நான் கருத்தா இருப்பேன், கருத்தா படிப்பேன். தாய் தகப்பனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வேதனையா கொடுக்க மாட்டேன். அதுதாங்க கருத்து. அல்லேலூயா. கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும், என்னம்மா சும்மா நொய் 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 நொயின்ட்டு இருக்கிற, படுத்தாலும் வசனம், உட்கார்ந்தாலும் வசனம், நின்னாலும் வசனம், நடந்தாலும் வசனம், சாப்பிட்டாலும் வசனம், உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? வாயை மூடுன்னு சொல்வான். அதனால நீங்க வாயை மூடிராதீங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. ஆனா எரிச்சலோடு வசனத்தை சொல்லாதீங்க. சாந்தத்தோடும் அமைதியுள்ள ஆவியோடும் நல்ல தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து கருத்தாய் பிள்ளைகளுக்கு போதீங்க. ஆமென். அவங்க எரிச்சல் அடைகிற மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். உட்காரும் போது, நடக்கும் போது, நிற்கும் போது, படுக்கும் போது அந்த வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப உங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெற்றோர்கள் சொல்ற வார்த்தை, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என் பிள்ளைங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி அதே பிள்ளை தானே, என்ன சத்தம் வரல?
ஆஃப்டர் கொரோனாவுக்கு பின்னாடி அதே பிள்ளை தானே. எங்க தப்பு நடந்ததுன்னு பாருங்க. எங்க தப்பு நடந்தது? செல்போன் வந்துருச்சு. இப்ப இந்த செல்போன் வந்து ஸ்கூல்ல கம்பல்சரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம இந்த செல்போனை நம்ம பிள்ளைங்களை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும்னு சொல்லித்தரணும். கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன், ஒரு நாள் என்னுடைய செல்போனை குறித்து நான் சந்தோஷப்பட்டது கிடையாது. தேவ தயவு, நீ சிவகுமார வேணாலும் கேட்டு பாருங்க, 250 ரூபாய்க்கு மேல எனக்கு வந்ததே இல்லை காசு. நான் யாருக்கும் பேசுறதும் கிடையாது. எனக்கு வரக்கூடிய கால்ஸ் ரொம்ப மினிமம் கால்ஸ் தான், நாட் நெசசரி, தேவையே இல்லை. வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற உங்க பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ற மெத்தட நீங்க கர்த்தர்ட்ட கேட்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் முரட்டாட்டம் பண்ணாது, அதுகளை பக்குவப்படுத்த தெரியணும். பிள்ளைகளையே வளர்க்க முடியலன்னா வீட்டுல மாடு ஆடெல்லாம் வாங்கி எப்படி வளர்க்க போறீங்க? சத்தமா ஒரு ஆமென் அல்லேலூயா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நாங்கெல்லாம் மாடு வளர்த்தாளுங்க, நாங்கெல்லாம் மாடு வளர்த்தவங்க. 12 மணிக்கு புல்லுக்கட்டு வாங்கணும், சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே கடலை புண்ணாக்கு அந்த பாய் கடையில் உணங்களை போய் வாங்கணும். 6 மணிக்கு கழனி தண்ணியில கலக்கி வைக்கணும். ராத்திரி வைக்க போடணும், நைட் வந்து கோயில் மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். 2 மணிக்கு எந்திரிச்சு வந்து திருப்பி வைக்க போடணும். காலையில் அவ்வளோ சாணியை அள்ளணும், அள்ளி அம்மட்டையும் வைக்கல தடவி தென்னை மரத்தில் ராட்டி தட்டணும். பிள்ளைகளை வளர்க்குறதே கஷ்டம்னா மாடு ஆடெல்லாம் எப்படி வளர்க்க போறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம், சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, சில பேர் பிள்ளைகளோட மாடுகளை வளர்க்குறாங்க, ஆடுகளை வளர்க்குறாங்க, கோழிகளை வளர்க்குறாங்க, என்னென்னமோ வளர்க்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க, அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 11:9 படிங்க. கர்த்தருக்கு சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. ஆண்டவருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நான் சொல்றதை நீங்க கேட்கணும், எனக்கு நீங்க கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதாலே போதும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த 11ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், எல்லாரும் தயவா இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து. எங்க பதிக்கணுமா? ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. அடுத்தது அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். திரும்ப 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 ஆண்டவர் உங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாருன்னா, உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எத்தனை முறைதான் அவர் பேசுவார்? ஏற்கனவே அதே தான் சொன்னாரு, திரும்ப அதே தான் சொல்றாரு. உங்க பிள்ளை உட்காரும் போது, நடக்கும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போது இதை பத்தியே என்ன பண்ண. அப்ப என்னங்க அர்த்தம்? உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எத்தனை பேரால உட்கார முடியல தெரியுங்களா? எத்தனை பேரால உட்கார முடியல, எத்தனை பேரால நிக்க முடியல, எத்தனை பேரால நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல. படுத்தாலும் படுத்ததோட முடிஞ்சிருச்சு கதை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, படுக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும் என்னை பத்தியே நீ என்ன பண்ண. ஜோக் அடிச்சா கூட வசனத்துல இருந்து ஒரு ஜோக் அடிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோக் அடிச்சா கூட எப்படி அடிங்க? அதே வசன ஜோக் அடிங்க, இருதயத்துல போய் உட்கார்ந்துரும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். என்ன சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேத வசனம் அந்த 21ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. கையை உயர்த்தி ஒரு ஆமென். உங்க வீட்டு வாசல் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வசனத்தை எழுதணும். ஆவியானவருடைய இருதய ஏக்கம், விருப்பம், ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தலைவன் தலைவி ஆண்டவருடைய கற்பனைகளை நல்லா படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டத பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும்.
அது சாதாரணமா இல்லை. அவங்க உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது பேசணும். ஏன் அப்படின்னா, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய உபாகம 4:7 நீங்க படிச்சீங்கன்னா, உபாகம 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? 8வது வசனம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் இது. நல்ல மனத்தரையில வச்சுக்கோங்க. நம்ம பரிசுத்த ஜாதிங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு கனத்தை வச்சிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைங்க. நீங்க கூப்பிட்ட உடனே வருவார், பக்கத்துல வருவார். தேவனை இவ்வளவு பக்கத்துல வச்சிருக்கிற குடும்பம் வேற எதுவுமே கிடையாது, நம்ம தான். அப்ப நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நம்ம வீட்டுல உலாவுகிறார், நம்ம வீட்டுல நடக்கிறார், நம்ம பேசும்போது பக்கத்துல வர்றார். நான் ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஆஃப்டர் 2:45 இல்லாட்டி அதை தாண்டினா 2:50 என் உடம்பே எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி பார்ப்பேன், மணி 2:50 செல்போனை எடுத்து பட்டு 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 பட்டுன்னு எல்லாத்துக்கும் இயேசுவின் பருவத்துக்கு என்ன அனுப்புவேன். பிரேயர் குறிப்பை எடுத்து பாருங்க, என் டயத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். டயத்தை புரியும். ஒன்று அனுப்பிட்டு ஜோம் பண்ணுவேன், இல்லாட்டி ஜோம் பண்ணிட்டு அனுப்புவேன். இதான் நடக்கும். அதை நான் தவறுறதே கிடையாது, எங்க இருந்தாலும். காரணம் என்ன? எனக்கு தெரியும் கர்த்தர் வந்துட்டார், என் பெட்டுக்கிட்ட வந்துட்டார், என் கூட பேச வந்துட்டார். நான் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறேன்ல, சாதாரணமாக போதிக்க முடியுங்கிறீங்களா? இந்த வார்த்தை எனக்கு காலையில் அவர் கொடுத்து அனுப்புனேன், இதை போய் நீ சொல்லு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆக என்ன, சும்மாவெல்லாம் நான் நின்றுக்கிட்டு பேசுறது இல்லை, சும்மா பேசுறது இல்லை. நானும் என் மனைவியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சந்திச்சோம். அந்த சகோதரியினுடைய கணவர் ஒரு முறை ஷிப்புக்கு போயிட்டாருன்னா 6 மாதம் கடல் தான் வாழ்க்கை. 6 மாதம் கடலுக்குள்ள, இப்படியே ஜெர்மன், இப்படியே இத்தாலி, இப்படியே ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்கும் அந்த கப்பல். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். ஒரு முறை நான் சாக வேண்டியது கடல்ல, எசப்பான்னு சொன்னேன். அவரே சொல்வார், ஒரு நாளைக்கு இங்க நின்று சாட்சி சொல்வார். எப்படி பழச்சனே தெரியல, இல்லைன்னா என்னை நீங்க எல்லாம் பார்த்திருக்க முடியாது. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, ஜூலை மாதம் கடைசியா தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் 31ஆம் தேதி சாயந்தரம் நடந்த கூட்டத்தில் நீங்க கொடுத்த செய்தி, நான் உடனே வீட்டில் ஒரு மெசேஜ் போடணும்னு துடிச்சேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என் கூட முகமுகமா பேசினார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கோ எதையோ பேசுறார். ஆமென். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல என்ன எழுதியிருக்கு? பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு, இப்ப நான் பேசுற மாதிரியே பேசுங்க, அற்புதங்களை எல்லாம் விவரிச்சு பேசுங்க. அதனாலதான் கிதியோன் கேட்டா, எங்கள் முன்னோர்கள் விவரித்து காட்டின அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்ப முன்னோர்கள் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, அற்புதங்களை பேசியிருக்கிறாங்க, அடையாளங்களை பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட பேசுங்க, கர்த்தர் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு பேசுங்க, ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வார்னு பேசுங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒருவேளை இப்ப என்னை பாருங்களேன், இப்ப உங்க பிள்ளை, நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படின்னு துணிகரமா பேசிடுவான். நான் சொல்றத உங்க டைரியில எழுதி வச்சுக்கங்க. காலங்கள் வரும், தேமி 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 அழுவான்.
எங்க அம்மாவை நான் இப்படி பேசிட்டேன், எங்க அப்பாவை நான் இப்படி பேசிட்டேன். அன்னைக்கு அவங்க எனக்கு நல்லதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. நீங்க ஆம்பளை பிள்ளைகளானாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளானாலும் சரி, சேட்டை தாங்க முடியல, சேட்டை தாங்க முடியல பிரதர், சேட்டை தாங்க முடியல. ஒருவேளை நான் அவ்வளோ ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தா ஒரு 1000 ஃபோன் வந்திருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க சேட்டை தாங்க முடியல, சேட்டை தாங்க முடியல. ஒரே ஒரு சிம்பிள் வழி சொல்லித்தாரேன். சேட்டை தாங்க முடியல, சேட்டை தாங்க முடியலங்கிறத அழுகிறத விட்டுட்டு அவருடைய செட்டைகளுக்கு கீழே போய் உட்கார்ந்து பெருமூச்சு விடுங்க. இந்த சேட்டையெல்லாம் ஒடுங்கிரும். அவருடைய செட்டைகளுக்குள்ள போங்க, இந்த சேட்டையெல்லாம் போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம்.